ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா? எனக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, திருமண வாழ்க்கை, வியாபாரம், காதல் வாழ்க்கை, அலுவலக பணிகள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சுமூகமான உறவுகள் எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ராசி பலன்கள், நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்கள் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணி சந்தாதாரராக மாறாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 29ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 12ஆம் நாள். இன்றைய தினம் திருவோண விரதம் இருக்க உகந்த ஒரு நாளுங்க. பெருமாள் வழிபாடு சிறப்பு தரும். மேலும் ஓணம் பண்டிகையாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. எனவே யாரெல்லாம் ஓணம் பண்டிகை கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய தினம் திருமண நாள் மற்றும் சுபதினமாக கல்யாண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த இனிமையான பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஆவணி அவிட்டம் தினம் நண்பர்களே. மேலும் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம். இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில ராசிக்கு 7ஆம் இடத்துல 7 கூடையவன் சிறப்பான நிலையில் ஆட்சி பலம் பெற்றுள்ளார்கள் நண்பர்களே. மேலும் ராசி அதிபதி சந்திர பகவான் சனி பகவானுடன் இணைந்து காணப்படுகிறார். சந்திரன், சுக்கிரன், சனி ஆகிய கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் எப்பாடுபட்டாவது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் சொல்லலாம். கல்வியில மாணவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க, இந்த பையனுக்கெல்லாம் கல்வியில இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, திடீர்னு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கல்வியில புதிய ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. கல்வியில மாணவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்னு சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உங்கள் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்காக இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடினமான விஷயங்களை கூட மாணவர்கள் எளிதாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சில சப்ஜெக்ட் ரொம்ப கடினம்னு சொல்றாங்க மற்றவங்க, ஆனா நீங்க ஈஸியா முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கு நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள். இந்த தினம் உங்க குழந்தைகளுடைய நலனில் நீங்க அக்கறை காட்ட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. குடும்பத்தில் அமைதி கண்டிப்பாக அதிகரிக்கும். சிறப்பான ஒரு நாளாக குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க. அலுவலக பணிகளிலும் இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம். உங்களுக்கு விரும்பிய பதவி உயர்வுகள், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே நீங்கள் விருப்பப்படி உங்களுக்கு தேவையான பதவி உயர்வுகளை அடைவதற்கு உகந்த நேரம் அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக அமையும். உங்களுடைய வாக்குகளை எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் காப்பாற்றி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. இன்றைய தினம் உங்கள் பேச்சில் நல்ல ஒரு கனிவு தெரியும், நல்ல ஒரு அன்பு தெரியும். அது மற்றவங்களுக்கு எளிதாக உங்களை கவர்வதற்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும். எனவே இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாளுங்க. நீங்கள் எப்படிப்பட்டாவது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்னைக்கு அமையப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு பொருளாதாரம் உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் என்ன உதவிகள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உதவிகள் எல்லாமே உங்களது சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் அற்புதமான ஒரு நாளுங்க. எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் பேச்சு திறமை பயன்படுத்தினால் அதிகமான நல்ல சாதகமான சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியும். வருமானம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதன் மூலமாக பொருளாதாரமும் உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினைத்தபடி செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும். எனவே நிறைய காரியங்கள் இன்னைக்கு எழுதி வைத்துக் கொண்டு ஒவ்வொரு காரியமாக ட்ரை பண்ணுங்க. லிஸ்ட்டை போட்டு என்னென்ன காரியங்கள் முடிக்கணுங்கிறத ஒரு லிஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி அது பிரகாரம் எல்லா காரியத்தையும் நீங்கள் முடிக்கலாம். இன்றைய தினம் மன நிறைவுங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு சொந்தமாக அமையும் நண்பர்களே. எனவே நிறைவு நிறைந்த நாள் இன்றைய தினம் மனம் ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும். கூட பிறந்த சகோதர ஒத்துழைப்பு வேற லெவலில் இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு வியாபாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய பெறுகிறது நண்பர்களே. புதிய நபர்கள் அறிமுகம் கிடைத்து இன்னைக்கு உங்களுடைய நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும். இன்றைய ஆஃபீஸ் வேலையாக சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான முடிவாக அமையும். ஆஃபீஸ் வாழ்க்கை இன்றைய தினம் அலுவலக பணிகள் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையும் நண்பர்களே. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒருதலை மோகம் இன்னைக்கு தேவையே இல்லைங்க. அந்த மாதிரியான ஒருதலை காதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறதுங்க நண்பர்களே. அதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க மட்டும் காதல் கொண்டால் போதுமானது அல்ல நண்பர்களே. உங்களுக்கு மனக்கவர்ந்த காதலரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். ஸோ அவர் அப்படி ஒத்துழைப்பு தரல அப்படின்னா நீங்க அமைதியாக இருந்தது நல்லது நண்பர்களே. கண்டிப்பாக உங்க காதல் வாழ்க்கை விரைவிலேயே மிகச்சிறப்பாக மாறும். எனவே இன்றைய தினம் பொறுமையாக இருங்க நண்பர்களே. எந்த விதமான தவறான முடிவும் காதல் வாழ்க்கையில் எடுக்கக்கூடாது நண்பர்களே.
ப்ரெஷர் மன அழுத்தம் இருக்குது அப்படின்னா அது வெற்றி கொள்வதற்கு ஆன்மீகம் தான் சிறந்த வழி. ஸோ ஆன்மீக வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. தியானம், யோகா போன்றவற்றை செய்வதன் மூலமாக உங்கள் மனசு ஸ்ட்ராங்காக மாறும் நண்பர்களே. மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக நீங்கள் செலவுகள் அதிகமாக செய்யக்கூடாதுங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத செலவாக அமைந்துவிடும். இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய செயல்கள் அழகாக மாறும் என்கிறதுனால நிறைய செயல்பாடுகளை செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்கள் புத்திசாலித்தனமும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வெளிப்படும். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு தனி மதிப்பு, ஒரு கெத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் காரியங்களில் இன்றைய தினம் கவனம் செலுத்தி அதில் நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக வெற்றிகளை பெற முடியுங்க. பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலை எல்லாத்தையும் நீங்கள் நீங்களாக முடிக்கணும்னு நினைக்காம கொஞ்சம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு 2-3 பேரை வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி நீங்கள் உழைக்கலாம். அதனால பெண்டிங் வேலை எல்லாத்தையும் உங்களால் முடிக்க முடியும் நண்பர்களே. கடந்த காலத்தை சேர்ந்த ஒருத்தர் திடீர்னு உங்களை தொடர்பு கொள்றதுனால இன்னைக்கு நாள் ஒரு ரிமார்க்கபிளான நாளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக சின்ன சின்ன சிக்கல்கள் போகலாம். ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அற்புதமான ஒரு நாளுங்க இன்றைய தினம். எப்படிப்பட்டது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீங்க. உங்களுக்கு கனிவான பேச்சுகள் மூலமாக சாதகமான சூழல் அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். வாக்குறுதிகளை நீங்கள் பலிதமாக கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையக்கூடிய ஒரு சிறந்த நாளுங்க. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்றைய தினம் நீங்கள் 2 கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று மஞ்சள் நிறம், இன்னொன்று குங்குமப்பூ கலர். ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர்ஸாக அமையும். மேலும் நம்பர் 8, 8ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி என்பதில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களது சகோதரியோட ஒத்துழைப்புங்கிறது உங்களுக்கு வேற லெவலில் கிடைக்கும். அற்புதமான ஒரு நாள். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிக்க முடியும். எனவே நிறைய காரியங்களை முயற்சித்துக் கொண்டே இருங்கள். இந்த தினம் ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் மூலமாக சாதகமான சூழல் அமையும். எனவே பயணங்களை இன்றைய தினம் நீங்கள் தவிர்க்க வேண்டாம். கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க. வாடிக்கையாளர்கள் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு அற்புதமான வியாபார வாழ்க்கை காத்திருக்கிறது. பயணங்கள் மூலமாக உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த சாதகமான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்கள் ஆஃபீஸ் வேலையாக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே அலுவலக பணிகள் சம்பந்தமாக முக்கியமான முடிவுகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். புதிய நபர்கள் அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால நட்பு வட்டாரம் விரிவடையும். மன நிறைவுங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு சொந்தமாகுங்க. மன நிறைவான ஒரு நாளுங்க, அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமைகிறதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூடக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.